ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹிடன் டஞ்சன் ஒன்லி ஐ கேன் என்டர் சீசன் 1 எபிசோட் நம்பர் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோடில் மட்டும் லாஜிக்கே இல்லாமல் ஓவர் எக்ஸாக்ரேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஓவராக 18+ சீன்ஸ் வேறு வச்சிருப்பாங்க. ஸோ அதனால் சின்ன பசங்க யாரும் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. அதுவும் இல்லாமல் இந்த எபிசோடில் அவ்வளோவா டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் இந்த எபிசோட கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும்னு சொல்ல மாட்டேன். உங்களால் முடிஞ்சால் இந்த எபிசோட விட்டுட்டு நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். கதையில் எந்த டேமேஜும் ஆகாது. ஒரே ஒரு டீட்டெயிலை மட்டும் தான் இந்த எபிசோடில் சொல்லியிருப்பாங்க. அதையும் முடிஞ்சால் நெக்ஸ்ட் எபிசோடில் ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிடுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்கு பார்க்க போகிற எபிசோட் நம்பர் 10 ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோட கிளாஸ்க்கு ஒரு புது ஸ்டூடெண்ட் வராங்க. இவளோட பேர் லைலா. இவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். என்ன இவன் அந்த அட்வென்ச்சரில் நம்ம கூட ஃபைட் பண்ணல அவ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். இப்போ நம்ம லைலா ஹீரோவை பார்த்து சிரிக்கிறா. உனக்கு அவனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்குறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு லைலா சொல்கிறா. சரி, ஓகே, அவன் கிட்ட போய் உட்காந்துக்கோ அப்படின்னு டீச்சர் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட போய் உட்கார சொல்கிறாங்க. டேய், அதான் ஆல்ரெடி எம்மா வச்சிருக்கல, இந்த பொண்ணையாவது எங்களுக்கு விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சண்டை போடுறாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. தெரியும், வெக்கேஷன், நம்ம எங்கே போகணும்? ஆமாம், ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் எல்லாருமே ஹாட் ஸ்ப்ரிங்குக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமாக அப்படியே பேசி கலக்கலன்னு போய்கிட்டு இருக்காங்க. எம்மா வந்துட்டு இன்னைக்கு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும், ஹாட் ஸ்ப்ரிங் ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி குதிச்சுக்கிட்டு இருக்கா. எம்மா இப்படிலாம் பண்ணாத, எல்லாரும் ஒன்று தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பொசிசிவ் ஆகிறான். இன்னைக்கு ஹாட் ஸ்ப்ரிங்கில் கேர்ள்ஸ்லாம் சூப்பராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஹாட் ஸ்ப்ரிங்கில் எந்த பிரச்சனையும் வராமல் நீ தான் என்ன பார்த்துக்கணும் நாரு அப்படின்னு சொல்லிட்டு எம்மா சொல்கிறா. ஆமாம், எங்களையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க. இப்படியே ரொம்ப தூரமாக நடந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. சரி, ஓகே, இங்கே நம்ம ஓய்வு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்கிறாங்க. இல்லை, நம்ம ஹாட் ஸ்ப்ரிங்கை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து சொல்கிறான். அவனை அடிச்சு போட்டுட்டு, இல்லை, இந்த காட்டில் ரொம்ப பயங்கரமான மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது, அதனால் நம்ம இதுக்கப்புறமும் நைட்டில் போய் ஹாட் ஸ்ப்ரிங்கை தேடணும்னா கண்டிப்பாக நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போனா ஓகே, பாய்ஸ் டீம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைலா வந்து சொல்கிறா. உங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தால் எங்களை பாதுகாப்பாக ஹாட் ஸ்ப்ரிங்கு கூட்டிகிட்டு போங்கன்னு கேர்ள்ஸ் சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் என்கரேஜ் ஆகுறாங்க. இப்போ பாய்ஸ் டீம் வந்து கேர்ள்ஸ் டீமையும் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கல்லை எடுத்து வீசினோன்னே அங்கே ஒரு ட்ராப் மாதிரி இருக்குது. நல்ல வேளை என்ன காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். கவலைப்படாத, நான் ஒரு ஹீரோன்னு நீ சொல்லி தான் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சீன் போடுறான். பார்த்தா இங்கே கேர்ள்ஸ்லாம் பூக்களை ரசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு குட்டி தேவதை மாதிரி ஒருத்த வரா. இவளை பார்த்தோன்னே கேர்ள்ஸ்லாம் ஓடி வந்துட்டு இவ ரொம்பவும் க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவனை செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவள் லெவல் 5ல தான் இருக்கா. அதோட இவளுக்கு பப்பட் ஸ்கில் இருக்கு. நாங்களாம் ஹாட் ஸ்ப்ரிங்கோட வழி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் சொல்றாங்க. சரி, ஓகே, அப்போ வாங்க, நான் ஷார்ட்கட்டில் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி தேவதை இவங்க எல்லாத்தையுமே ஒரு வழியில கூட்டிட்டு போறா. அது ரொம்பவும் இருட்டா பார்க்கறதுக்கு ஒரு குகை மாதிரி பயங்கரமா இருக்கு. நம்ம ஹீரோ வாள் எடுத்து வச்சுக்கிறான். வாழலாம் இழுக்காதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குத்தி தேவதை சொல்றா. ஆனா இங்க பாரு, நிறைய ஓட்டைகள் இருக்கு. இந்த ஓட்டைகள்ல மான்ஸ்டர்லாம் தங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் வாள் எடுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நான் இங்க தான் தங்கி இருக்கேன், மான்ஸ்டர்லாம் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி தேவதை சொல்றா. அப்படியா, உனக்கு பப்பட் ஸ்கில் இருக்குல்ல, அதை வச்சு நீ மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்பனா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, இதுக்கு மேல மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியா இந்த ஓட்டைகள்ல இருந்து நிறைய மான்ஸ்டர் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. எல்லாருமே போய் அட்டாக் பண்றாங்க. கேர்ள்ஸ் டீமை ப்ரொடெக்ட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். கேர்ள்ஸ் டீம் கிட்ட மான்ஸ்டர் எல்லாம் போகுது. பார்த்தா அங்க கேர்ள்ஸ் டீம் மான்ஸ்டர் எல்லாம் போட்டு பொலப்பலான்னு பொழந்துக்கிட்டுறாங்க. ஃபைனலா இந்த கேடி பிடிச்ச குட்டி தேவதையும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளிடுறான். இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் ஓய்வு எடுத்துட்டு போலான்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம டீச்சர் சொல்லிட்டு இருக்கும் போது அங்க பாருங்க ஹாட் ஸ்ப்ரிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க ஒருத்த பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கா, இது யாரும் கண்டுக்கவே மாட்டிக்காங்களே, நான் டீச்சரா இருக்கவே தகுதி இல்லை அப்படின்னு அந்த டீச்சர் யோசிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஹாட் ஸ்ப்ரிங்குக்கு வந்துடுறாங்க. கேர்ள்ஸ், நீங்க பாதுகாப்பா போய் தைரியமா குளிங்க, நாங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். சரி, ஓகே அப்படின்னு கேர்ள்ஸ் எல்லாம் குளிக்க போயிடுறாங்க. இதான் நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு. இப்போ பாத்ரூம்குள்ள புகுத எல்லாத்தையுமே நம்ம ட்ரெஸ் இல்லாம பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாய்ஸ் டீம்காரங்க எல்லாருமே மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமா ரெடியா வராங்க. இந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே சேர்ந்து ஓடுறான். இப்போ இவங்க எல்லாருமே கேர்ள்ஸ் குளிக்கிற பாத்ரூம்க்கு தான் போறாங்க. இந்த சைடு கேர்ள்ஸ்லாம் வந்து ட்ரெஸ்ஸை வேற கலெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களும் இப்போ குளிக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ இந்த சைடு எப்படியாச்சும் இவங்களை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அங்க டீச்சர் வந்துட்டு ஒரு வால் மாதிரி உருவாக்கிடுறாங்க. இந்த முட்டா பசங்களோட நீனும் சேர்ந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. இல்ல நானும் அவங்களை தடுக்க தான் முயற்சி பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்களை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீம்லாம் எந்திரிச்சு கேர்ள்ஸ் பாத்ரூம் நோக்கி ஓட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் டீச்சரும் சேர்ந்து ஸ்டோன் புல்லட், எர்த் புல்லட்னு ஸ்டூடெண்ட்ஸ் மேல பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறாங்க. இப்போ ஒருத்தன் மட்டும் எந்திரிச்சிட்டு என்னால விட்டு கொடுக்க முடியாது, நான் என்ன ஆனாலும் கேர்ள்ஸ் பாத்ரூமுக்கு போய் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம டீச்சரை அட்டாக் பண்றதுக்காக வரான். நம்ம டீச்சர் பின்னாடி போறாங்க. நம்ம ஹீரோ பிடிச்சிடறான். கொஞ்சம் கையடிக்கிறே அப்படின்னு நம்ம டீச்சர் சொல்றாங்க. சரி, ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். நான் சாதாரணமா இருக்கும் போதே உங்களை ஓட விட்டுட்டேன், இப்போ என்னோட சுயரூபத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஒரு மான்ஸ்டரா மாறுறான். என்ன கொடுமைடா இது, உன்னோட கிளாஸ்மேட்ஸை ட்ரெஸ் இல்லாம பாக்குறதுக்காக இவ்வளவு போராடுறியா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்கறாங்க. நீங்க என்ன இது இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க, இதுதான் என்னோட கனவே தெரியுமா, அந்த பொண்ணுங்கெல்லாம் எவ்வளவு அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, என்னானாலும் பரவாயில்ல, உள்ள இருக்க பொண்ணுங்களையும்
அதோட எம்மாவையும் ட்ரெஸ் இல்லாம பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகுறான். உன்னை கண்டிப்பா அதை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ 2 பேருமே சண்டை போடுறாங்க. அவன் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கான். இருந்தாலுமே நம்ம ஹீரோ வந்து அவனோட பவரை வச்சு அட்டாக் பண்றான். பட் ஆனா இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கனால நம்ம ஹீரோவையே தூக்கிடுறான். இப்போ நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காம லைட்னிங் அவன் கண்ணு முன்னாடி யூஸ் பண்றான். இப்போ அவனுக்கு கண்ணு கூசினோட நம்ம ஹீரோ தான் சான்ஸ்னு சொல்லிட்டு அவனை தோக்கடிச்சிடுறான். நீ ரொம்பவும் சூப்பரா ஃபைட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இல்ல நான் விட்டு கொடுக்க மாட்டேன். பாய்ஸ் உங்களோட கனவு என்னன்னு தெரியுமா? அதை நிறைவேற்ற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தனோட இப்போ ஒருத்தன் கூஸ் பம்ப்ஸ் ஆகிட்டு எந்திரிச்சு ஓடுறான். அவன் ஸ்ட்ரைட்டா இப்போ கேர்ள்ஸ் பாத்ரூம் நோக்கி தான் ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எப்படியாச்சும் தடுத்துடணும்னு சொல்லிட்டு மொத்த எல்பியை கொடுத்துமே அவனோட காலை பிளாக் பண்ணி விடுறான். ஆனாலுமே அவன் வந்து முயற்சி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி கேர்ள்ஸ் பாத்ரூம்குள்ள குதிச்சிடறான். கேர்ள்ஸ் உடனே உங்களோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன இங்க யாருமே இல்லையா? ஆமா நீங்க குளிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நாங்க குளிக்கலான்னு தான் போனோம். ஆனா டீச்சர் தான் இப்போ குளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமா உனக்கு என்னாச்சு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எம்மா வரதுக்குள்ளேயும் என்னோட எல்பி மொத்தமும் போச்சு. இப்போ என்கிட்ட ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே முழுகுறான். கண் முழிச்சு பார்த்தா இப்போ நம்ம ஹீரோ கேர்ள்ஸ் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கான். வெளியே இருந்து எல்லாருமே டே வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த டீச்சர் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் கிட்ட எல்லாத்துக்குமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோவுக்கு எல்பியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ்லாம் அவங்க கூடயே சேர்ந்து குளிக்க வச்சிருப்பாங்க. ஸோ உன்னோட கண்ணை மட்டும் திறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ நம்ம ஹீரோவோட கண்ணை கட்டி போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு எல்பி டபுள் இல்லை ட்ரிபிள் இல்லை அதுக்கும் மேலேயும் எல்பி அவனுக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த எபிசோடில் எந்த டீட்டெயில்ஸுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா லைலா அப்படிங்கிற அந்த பொண்ணு ஹீரோவோட ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பா. இது மட்டும் தான் இந்த எபிசோடில் டீட்டெயில்ஸ்னு சொல்ல போனா இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து லாஜிக்கே இல்லாமல் ஓவர் எக்ஸாக்ரேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. நான் தான் வந்து முன்னாடியே வந்து இந்த எபிசோட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலான்னு சொல்லிட்டேன். நான் இந்த எபிசோட உங்களை பார்க்க வேணாம் ஸ்கிப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது லாஜிக்கே இல்லாமல் ஓவர் எக்ஸாக்ரேட் பண்ணி காட்டினதுக்காக இல்லை. இந்த எபிசோடில் தேவையில்லாமல் நிறைய 18+ சீன்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால தான் சின்ன பசங்க யாருமே நான் பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். வேறு எந்த ரீசனும் இல்லை. அதே நேரத்தில் ஜாப்பனீஸில் இந்த மாதிரி ஹாட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது ரொம்பவும் கேஷுவலாக ட்ரெடிஷ்னலாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு எதுவுமே இல்லை. இருந்தாலுமே வந்து சின்ன பசங்க நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களை பார்க்க வேணாம்னு சொல்லியிருப்பேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய், see you.